ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது, எனக்கு தைக்கவே முடியல, எனக்கு வந்து டயர்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களால் வந்து ப்ளவுஸ் தைக்க முடியும். மணி பார்த்தீங்கன்னா 7:45, அதாவது திங்கக்கிழமை. இது நான் ஒரு 2 நாள் வந்து ஊரில் இல்லை, வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்த ப்ளவுஸ் தான் இது. நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். உண்மையிலே வந்து ஒரே நாளில் வந்து இத்தனை ப்ளவுஸ் வந்தது, இதுதான் ஃபஸ்ட் டைமு. மொத்தம் எத்தனை ப்ளவுஸ் வந்திருக்கு அப்படின்னா, ஒரு 25 ப்ளவுஸ் கிட்ட வந்திருக்கு. அது போக 3 சுடிதாரும் வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம தைக்கணும். நான் இத்தனைக்கும் வெள்ளிக்கிழமை வந்து எல்லாத்தையும் முடித்து கொடுத்துட்டு தான் நான் வந்து போனேன். பெண்டிங் ப்ளவுஸ் வந்து எதுவும் இருக்கக்கூடாது, நம்மளை யாரும் கால் பண்ணுவாங்க அப்படிங்கிறக்காக நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு, நான் 2 நாள் தான் வீட்டில் இல்லை. போயிட்டு நான் திங்கக்கிழமை வந்ததுலேருந்து காலையில் 10 மணிலேருந்து நான் ப்ளவுஸு வாங்கி வச்சுக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு வந்து மொத்தம் இத்தனை ப்ளவுஸ் வந்து வந்திருக்கு. உங்களுக்கு வந்து இப்படி ஊருக்கு போயிட்டு வந்தோடனே இப்படி ப்ளவுஸ் வந்தால் நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே எனக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா நான் வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, திங்கக்கிழமை ஃபுல்லாக வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து தச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். பெண்டிங் ப்ளவுஸுமே ஒரு 5-6 ப்ளவுஸ் கிட்ட இருந்துச்சு. அது வந்து அவசரம் இல்லைன்ட்டாங்க, அதனால் நான் வந்து அதை வச்சுட்டு தான் போனேன். நான் அதை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா புதுசாக தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் வரும்போது இவ்வளோ ப்ளவுஸ் வந்து எனக்கு இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஒரு பக்கம் வந்து எனக்கு ப்ளவுஸ் இவ்வளோ வந்தது வந்து சந்தோஷம், வருமானம் தான், அப்படிலாம் இருந்தால் கூட ஊருக்கு போயிட்டு வந்த அன்னைக்கே இவ்வளோ வந்தோடனே எனக்கு பயங்கர ஷாக்கு. என்னால் வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில. இன்னும் ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம பிஸியாக தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நானே இப்போ என்ன பிளான் பண்ணிக்கிட்டேன். இந்த ப்ளவுஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு வாரத்தில் நான் முடிச்சு கொடுக்கணும், அதுதான் ஒன்று. மினிமம் வந்து இந்த எல்லா ப்ளவுஸு சுடிதார் எல்லாத்தையுமே நம்ம வந்து சனிக்கிழமைக்குள்ளே கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் அதுக்கு தக்கன தான் பிளான் பண்ண போகிறேன். ஏன்னா திங்கக்கிழமை வந்து வீட்டுக்கு வந்தோடனே நான் துணி துவைக்கிற வேலையெல்லாம் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீடை ஃபுல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம 2 நாள் வீட்டில் இல்லை அப்படின்னாலே தூசியாக தான் இருக்கும், நம்ம எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உட்கார மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கே வந்து 7:45 தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஏன் எல்லாத்தையும் நான் மேலே எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் எல்லாத்தையும் எதுக்கெலாம் லைனிங் வாங்கணும் வாங்கக்கூடாது, யார் வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்தையுமே நான் எழுதி வைக்கணும். அப்போ நான் மட்டும்தான் எனக்கு வந்து அந்த டயத்துக்கு வந்து கொடுக்க முடியும். நம்ம எடுத்து பார்த்தோன்னே தெரியும். ஏன்னா வாங்கி வைக்கும்போது நான் எழுதலை, ஏன்னா நான் வந்து வேலை பார்த்துட்டே வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்ததுனால வாங்கி வச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன். இப்போ தான் வந்து எடுத்து எல்லாத்தையும் யார் கொடுத்தாங்க, எத்தனை ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். எழுதிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம சனிக்கிழமைகள் கொடுக்கணுன்னா நம்ம எப்படி வந்து பிளான் பண்ணணுங்கிறதையும் நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களுமே உங்களுக்கு நிறைய பெண்டிங் ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா இந்த டைம் வந்து பயன்படுத்திக்கோங்க. நானும் உங்கள் கூட சேர்ந்து தைக்க ஆரம்பிக்கிறேன். இந்த ஒரு வாரத்தில் நம்ம வந்து எல்லா ப்ளவுஸையும் முடிச்சு கொடுப்போம். நீங்கள் வந்து என் கூட சேர்ந்து தைக்க ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்குமே வந்து ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து இப்படி ப்ளவுஸ் வந்தால் நீங்கள் வந்து என்ன ரியாக்ஷன் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் ஐயோ வேலை இருக்கேன், நம்மளால் சும்மா இருக்க முடியாத, திரும்ப நம்ம வந்து வேலைன்னு ஆரம்பிச்சிருவோமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. நம்ம வேண்டாம்னு நினச்சா வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் இது வரைக்கும் வந்து அப்படி யாருக்கிட்டேயுமே வீட்டுக்கு வந்து கொடுத்த கஸ்டமர் யாரையுமே நான் வந்து இல்லை என்னால் தைக்க முடியாது அப்படின்னு சொன்னதே கிடையாது. நான் இன்னைய வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட நான் வந்து தைச்சி கொடுத்துருவேன். அந்த மாதிரி தான். அதனால் நான் வந்து வேண்டான்னு சொல்லாமல் வந்து தைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டேன். நீங்கள் எத்தனை பேர் வந்து என்னைய மாதிரியே நீங்களும் இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். உண்மையிலே வந்து ஒரு பக்கம் வந்து சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நமக்கு வந்து செலவு அதிகமாக இருக்குது, அப்படிங்கும்போது வருமானம் கிடைக்கும் போது நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் தோணுச்சு. அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் பழைய பெண்டிங் ப்ளவுஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் எடுத்து வச்சு எத்தனை ப்ளவுஸ் இருக்குங்கிறத கனெக்ட் பண்ணிட்டு என் கூட சேர்ந்து தைக்க ஆரம்பிங்க. இனிமேல் வந்து நமக்கு டெய்லி வந்து ஒரு 4 ப்ளவுஸு, ஒரு சுடிதாரு, இல்லைனா ஒரு 6 ப்ளவுஸு அப்படிங்கிற மாதிரி தைக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து உங்களுக்கு டெய்லியுமே அப்டேட் பண்ணுறேன், நான் எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படிங்கிறதையுமே. அதே மாதிரி நான் எழுதி வச்சுட்டு கட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி கட் பண்ணி வச்சுட்டோம், அதாவது திங்கக்கிழமை கட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைலேருந்து தைக்க ஆரம்பிக்கலாம். இல்லைனா செவ்வாய்க்கிழமை உட்காந்து கட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் உட்காந்து கட் பண்ணுறது தானே, அதனால் நம்ம கட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்களுமே வந்து உங்களுக்கு வந்து போர் அடிக்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிவி சீரியலோ இல்லை படமோ இல்லை பாட்டோ ஏதோ கேட்டுகிட்டே வந்து நீங்கள் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி உங்களால் வந்து தைக்க முடியும். கட் பண்ணுறது மட்டும்தான் உண்மையிலே கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒரு ப்ளவுஸை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தைச்சி முடிச்சிருவோம். அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து கட் பண்ணி வச்சுருங்க. எல்லா வீடியோலையும் நான் சொல்கிற மாதிரி நைட்டே கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ காலையில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து தைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து எப்போவுமே வந்து ஊருக்கு போக மாட்டேன். இந்த தடவை வந்து என் பொண்ணு ஓயாமல் கூப்பிட்டே இருந்தா, நான் இல்லாமல் அவள் இருக்க மாட்டா, அதனால் நான் ஒரு 2 நாள் இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக போனேன். உங்கள் பிள்ளைங்களுமே இப்படி தான் இருப்பாங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன்.
நம்மளுமே வந்து இனிமேல் டெய்லி வந்து தைக்க ஆரம்பிப்போம். நீங்களுமே கட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டே வந்து கட் பண்ணிடுங்க. நான் நைட்டு தான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு வந்து டைம் இல்லை, அதுவும் இல்லாமல் நெட்டும் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு 2 ப்ளவுஸாவது கட் பண்ணி எடுங்க. உண்மையிலேயே நீங்கள் அப்படி கட் பண்ணீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்போனா காலையில் உட்காந்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து இப்போ வந்து தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி டயத்தில் வந்து ஒரே நாளில் ஒரு 20 ப்ளவுஸ் 30 ப்ளவுஸ்லாம் வந்திருக்கு. நான் அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்படி நார்மல் டைமில் வந்து மொத்தமாக இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்தது. ஒவ்வொரு நாள் வந்து ஒரு 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் வரும். அப்படி டெய்லியுமே வரும். அதை வந்து நான் கனெக்ட் பண்ண மாட்டேன். ஒரே நாளில் எனக்கு வந்தது தான் உண்மையிலே பயங்கர ஆச்சரியம். இது வந்து நான் பெருமைக்காகவோ இல்லை உங்ககிட்ட வந்து இவ்வளோ ப்ளவுஸ் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காகவோ இல்லை. உங்களுக்குமே வந்து ப்ளவுஸ் இருக்குது, எனக்கு வந்து தைக்க முடியல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களுமே வந்து நிறைய தைக்கணும், நிறைய கஸ்டமர் வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிங்கிறதுக்காக நான் வந்து போடுறேன். நான் தைச்சா நான் சம்பாதிக்க போகிறேன், நீங்கள் தைச்சா நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ஒருத்தராவது வந்து நான் ஒரு ப்ளவுஸை தைச்சி அமௌண்ட் வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வந்து வீட்டை விட்டு வெளியில் போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிக்கிறத விட நம்ம வந்து வீட்டில் இருந்தே சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலே பெரிய வரம் தான். அதனால் நீங்கள் வந்து கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்தி நமக்கு கொடுக்குற ப்ளவுஸை வந்து கரெக்டாக எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுங்கள். எந்த கஸ்டமர் வந்து எனக்கு வந்து லேட்டாக வேணும், இல்லை நீங்கள் எப்போ முடியுதோ அப்போ தாங்க அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் உடனே வந்து ஒரு 4 நாளில் தைச்சி கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம கஸ்டமர் வந்து ஜாஸ்தி ஆவாங்க. அப்படின்னா தான் நிறைய வருமானமும் கிடைக்கும். நம்ம வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு நமக்கு ஏதோ ஒரு வருமானம் கிடைச்சிது அப்படின்னா நம்ம வீட்டுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் அதை மட்டும் யோசிங்க. நிறைய பேர் மனசில் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ லீவு தானே, பிள்ளைங்களை கூட்டிகிட்டு ஏன் போயிட்டு வரலாம்ல, ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஆனால் உண்மையிலே எனக்கும் அது வந்து தோணும். ஆனால் நம்ம சூழ்நிலை வந்து அது அப்படி இல்லை. ஏன்னா நமக்கு வந்து பின்னாடி இருந்து நம்மளை தூக்கி விடுறதுக்கோ யாருமே கிடையாது. நம்மளே தான் நம்ம மேலே வந்தால் உண்டு. அந்த சூழ்நிலை தான் நான் இருக்கேன். ஸோ நம்ம ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணி அவங்களும் மேலே வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. இருக்கிறவங்க நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு வாரம் லீவ் போட்டு கூட கஸ்டமர் போனால் போயிட்டு போகிற பரவாயில்ல அப்படின்னு போகலாம். நமக்கு வந்து இது வந்து இந்த வருமானத்தை வச்சு நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து இதில் வந்து நம்ம வந்து தைக்கிறத கண்டிப்பாக தைச்சி கொடுக்க வேண்டிய சூழலில் தான் இருக்கோம். உங்கள் வீட்டு சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். நமக்கு வந்து இந்த வருமானம் வந்து என் வீட்டுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து மாதம் இவ்வளோ ரூபா வந்து இதில் சம்பாதிச்சே ஆகணும், வேறு வழி கிடையாது. அதனால் நான் வந்து கண்டிப்பாக வந்து டெய்லி தைப்பேன். நிறைய பேருக்கு வந்து என்னடா டெய்லி வந்து உட்காந்து தைச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. என் கூட பழகிறவங்களே நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் தைச்சிட்டு தானே இருக்கேன், லீவ் விட்ருக்காங்கல்ல, எங்கேயாவது போயிட்டு ஒரு வாரம் கழித்து வர வேண்டியதுனே அப்படின்னு. எனக்கு வந்து இந்த தொழில் எப்போவுமே வந்து போர் அடித்ததே கிடையாது. எனக்கு தைக்கிறதுக்கு துணி இல்லை அப்படின்னா தான் நான் ரொம்ப வருத்தப்படுவேன். இருக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் பாட்டுக்கு உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா நம்ம தைக்கும் போது நான் யார்ட்டையும் போய் பேச போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்க போகிறோம். நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். இது நம்ம தைக்கலன்னு வைங்களேன், நம்ம யார்ட்டையாவது உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம், ஏதாவது ஒன்று நம்ம யதார்த்தமாக சொல்லுவோம், அது பிரச்சனையாக போகும், வீட்டுக்குள்ளே சண்டை நடக்கும். இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்கும் போது நம்ம ஏதோ ஒரு தொழில் பண்ணி வருமானம் சம்பாதிக்கமா, அது நம்ம வீட்டுக்கு ஹெல்ப்பாக இருக்கா, நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வீட்டுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்துருவேன். நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி வந்து ஃபோன் பேசிக்கிட்டு ஏதாவது பிரச்சனையை ஃபேமிலிக்குள்ளே உண்டு பண்ணிவிட்டு சொந்த பந்தத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த தொழிலே உங்களுக்கு நேரம் வந்து சரியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சும்மா வந்து வீட்டில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து என்னெல்லாம் தோணுன்னா டிப்ரெஷன் ஆகும். அப்புறம் வந்து இவங்கெல்லாம் இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்காங்க, அவங்க வேலைக்கு போகிறாங்க, அவங்க சம்பாதிக்காங்க, இந்த மாதிரி எண்ணம்லாம் வரும். நமக்கு ஒரு வேலை தெரியும், அதை வந்து கற்றுக்கிட்டோம், அதை வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவோம். நமக்கு நெகட்டிவ் தாட் வந்து வராது. நம்மளுமே வருமானம் சம்பாதிக்கும், அவங்க வேலைக்கு போய் சம்பாதிக்காங்க, நம்ம வீட்டிலேருந்தே சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நிறைய பேருக்கு என்னென்னா வீட்டில் சும்மா இருந்தால் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தோணும், நம்ம என்னடா நம்ம வாழ்க்கை வந்து மேலே போகவே மாட்டேக்கு, இதே மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த மாதிரி நீங்கள்லாம் யோசிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். நானுமே ஒரு வருஷம் வந்து சும்மா இருக்கும்போது இப்படி தான் தோணுச்சு, நம்ம வந்து வீட்டில் யாருக்குமே உதவாமல் இப்படியே இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இப்போ வந்து டெய்லி சம்பாதிக்கும் போது எனக்கு அதெல்லாம் தோன்றதே கிடையாது, அதுக்கு நேரமும் இல்லை. ஒன்று மட்டும் யோசிங்க, நீங்கள் உங்களோட கடின உழைப்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏதோ ஒரு நாள் வந்து நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய இடத்த கண்டிப்பாக ரீச் பண்ணுவோம். கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர நம்ம நினச்சதை கண்டிப்பாக வந்து அடைஞ்சிருவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.